ஏசோஸ்பெர்மியா அப்படின்னா நில் ஸ்பெர்ம் கவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ திருமணமாகி குழந்தைக்காக முயற்சி பண்ணும்போது பொதுவாக ஒரு வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லை அப்படின்னா பெண்கள் எப்படி அல்ட்ராசவுண்ட் ஹோல் அப்டமன் ஸ்கேனு ஃபாலிகுலர் ஸ்டடி ஹார்மோன் டெஸ்ட்லாம் எடுக்கிறவங்களோ அதே போல் ஆண்களுக்குமே வந்து செமன் அனாலிசிஸ் செக் பண்ணும்போது தான் இந்த கண்டிஷன் நமக்கு தெரிய வருது. ஸோ செமன் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஆண்கள் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக எப்போ வந்து செமன் எஜாக்குலேட் பண்ணாங்களோ அதுலேருந்து ஒரு 2-3 days கேப் கொடுத்து 3 to 5th day, அதாவது 3rd-லேருந்து 5th டேக்குள்ளார அவங்க போய் சாம்பிள் கொடுக்கும்போது அதுலேருந்து ஸ்பெர்ம் கவுண்ட், ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி எப்படி இருக்குது, ஸ்பெர்ம் மார்ஃபாலஜி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. ஸோ ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து யூஸ்வலி நார்மல்னு பார்த்தீங்கன்னா 80 to 120 millions. நீந்தும் தன்மை ஸ்பெர்மோடைய மோட்டிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 33%. அதாவது 100ல் 33 ஸ்பெர்மாவது நீந்தும் தன்மையில் இருக்கணும். ப்ளஸ் ஸ்பெர்மோட மார்ஃபாலஜி உருவமைப்பு, ஹெட், நெக், பாடி, டெய்ல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மைக்ரோஸ்கோப்ல நம்ம ஸ்பெர்ம் பார்க்கும்போது அதோட ஸ்ட்ரக்சர் தெரியும். ஸோ அதில் வந்து ரெட்டத்தலை, ஊசித்தலை, இல்லை வால் கட்டா இருக்கு, மிட் பீஸ் டிஃபெக்ட் அப்படின்னா அது வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். அப்போ முழு உருவமாக இருக்கக்கூடியது 12% இருக்கணும் அப்படின்னு சொல்லி முந்தைய வருஷங்களில் சொல்லப்பட்டது. இப்போ ரீசெண்டாக 4% இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 100ல் 4 ஸ்பெர்மாவது ஃபுல் ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும்னா அந்த உருவம் தான் மனிதனோட தலை, மனிதனோட காலா, டெய்ல் எல்லாமே மாறப்போகுது இல்லையா? ஸோ அதுல ஏதாவது டிஃபெக்ட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனைகள்லாம் வரும்.